நம்ம இப்போ திருப்பதியில் இருக்கிறோம். திருப்பதியில் என்ன நியூஸ் போயிட்டுருக்குது அப்படின்னா, குளத்தை பற்றி. அதாவது சந்திர புஷ்கரனே நாங்கள் எல்லோரும் ஸ்நானம் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து ஆகஸ்ட் 1லேருந்து 30, 31 வரைக்கும், ஆகஸ்ட்டு முடிகிற வரைக்கும் யாருமே அங்கே குளிக்கிறதுக்கு தடையாக இருக்குது. ஏன் அது தடையாக இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து புஷ்கரணியில் வந்து க்ளீனிங் ஒர்க்கு, சுத்தம் பண்ணுற ஒர்க்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது நம்ம எத்தனையோ மக்கள் போய் அங்கே நீராடுறாங்க. நம்மளுடைய பாவங்கள், புண்ணியங்கள், அசுத்தங்கள்லாம் அங்கே இருக்கும். அதனால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது பிரம்மோற்சவம் நடக்கும். அந்த பிரம்மோற்சவம் முடிஞ்சு 10 நாள் கழித்து சக்கரத்தாழ்வார் போய் அந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் பக்தர்களுக்கு அலவுடு. அதனால் இங்கேருந்து போகிற மக்கள் யாரும் வந்து குளிக்க வேண்டாம் அப்படின்னு தடை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த கஜம் யானையோடு போயிட்டுருக்கு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் உற்சவர் வராரு. இது எதுக்காக அப்படின்னா, அந்த தரிசனம் வந்து நாங்கள் போனப்போ கிடச்சது எங்களுக்கு. ஆகஸ்ட் 1ஆம் எங்களுக்கு இது தரிசனம் கிடச்சது. இது எதுக்காக அப்படின்னா, 1008 விளக்கு வச்சு தீபா அலங்கார பூஜா அப்படின்னு சொல்லி இந்த சுவாமியானது அந்த தீபத்தில் உட்கார வச்சு ஊஞ்சலில் சேவை நடக்கும். அதுதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். வந்து யானை முதல்ல போகும், பின்னாடி சுவாமி வரும். சுவாமியை கொண்டு போயிட்டு அப்படியே அழகாக அந்த தீப அலங்காரமானது ஒரு ரூமில் 1008 அலங்காரத்தையும் ஜோடித்து வச்சுருப்பாங்க. அந்த அலங்காரத்தில் அமர்ந்து பூஜைகள்லாம் நடக்கும். அதனுடைய காட்சியானது நமக்கு வந்து கிடைச்சது. எதர்ச்சியாக போய் இந்த மாதிரி ஒரு தரிசனம் பெருமாளே நமக்கு வந்து தரிசனம் கொடுத்தாரு. அதனால் ஆகஸ்ட் 1ஆம் தேதியில் இருந்து 30, 31ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக யாருமே போனால் சந்திர புஷ்கரணியில் குளிக்க முடியாது. அதனால் அங்கே வந்து க்ளீனிங் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம குளிக்கலான்னு பிளான் பண்ணி போகிறவங்க தயவுசெய்து அதுக்கு தகுந்த மாதிரி ரூம்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது குளிக்கணும்னா குளிச்சிக்கலாம் எல்லோரும். ஆனால் புஷ்கரணியில் அலவுடு கிடையாது. பாருங்கள், ஒருத்தர் கூட கிடையாது. க்ளீனிங் ஒர்க்கு தான் நடந்துகிட்டு இருக்குது. ஓஸ்லாம் போட்டு பழைய தண்ணிலாம் எடுத்து விட்டு புது தண்ணிலாம் விட்டு நல்லா பண்ணுவாங்க. அதனால் இந்த க்ளீனிங் ஒர்க்கு ப்ராசஸ் ஆனது நடந்துக்கிட்டு இருக்குது. அக்டோபர் அதேமாதிரி தரிசனம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் 7 மணி நேரத்தில் ஃப்ரீ தரிசனம் பார்த்துடலாம் நாங்கள் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி நிலவரம் ஒரு அதிகபட்சம் 7 ஹவர்ஸில் சாமியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 300 டிக்கெட் பார்த்திங்களா, அதாவது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் சாமி பார்த்துடலாம். 2 மணி நேரம் பட்டியில் போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாம். இதுதான் அந்த புஷ்ப அலங்காரத்தில் அந்த சுவாமி வந்து அந்த 1008 தீப அலங்காரத்தில் இப்போ நமக்கு ஊஞ்சல் சேவையில் காட்சி தராரு. எல்லோரும் சேவிச்சுக்காங்க. அந்த ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. இப்போதைக்கு அப்டேட் இதுதான். ஃப்ரீ தரிசனம் வந்து 7 ஹவர்ஸ் ஆகுது. 300 டிக்கெட் வந்து ஒரு 4 ஹவர்ஸில் தரிசனம் பண்ணிடலாம். ட்ரெயின்லேயும் அவ்வளோ பெருசாக கூட்டம் இல்லை, உட்கார அளவு கிட்ட இருக்குது. ஜென்ரல்லையே தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக திருப்பதி போயிட்டு வாங்க, சிறப்பு தரிசனம் பண்ணலாம். இந்த மாதிரி தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா அடிக்கடி நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.